ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன தாயுமானவன்? போக்குவரத்து கழகத்துல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பல்லவன் இல்லம் முன்பு தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நேரம் செல்ல செல்ல வரக்கூடிய ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதையே பார்க்க முடிகிறது. 109 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அகவிலை உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். ஏப்ரல் 2023க்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்ளை பண்ணா லோனே கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. உடனடியாக வழங்க வேண்டும். 15வது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவங்க வேண்டும். அரசு சார்பில் ஓய்வு பெற்றவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை பிரதானமாக முன்வைத்து பல்லவன் இல்லம் முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலில் அரை நிர்வாண போராட்டமாக இந்த போராட்டம் நடைபெறும் என போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல இங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட வருபவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் அந்த போராட்ட வடிவத்திற்கு மாறாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி தற்போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தற்போது இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அந்த பல்லவன் சாலை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவி வருகிறது. அதே போல் போராட்டக்காரர்களை கைது செய்வதற்காக காவல்துறை வாகனங்களும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் சார்பில் கைது மேற்கொள்வதற்கான பணிகளுக்காகவும் இங்கே காவலர்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. நேரம் செல்ல செல்ல ஏராளமான ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். பிரதானமாக அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.